தமிழ்நாட்டின் கல்வி எழுச்சியை நாட்டின் பல மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்கல்வி என்பதே இலக்கு என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் செய்த சாதனைகளை கொண்டாடும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள், நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குநர்கள் வெற்றிமாறன், மிஷ்கின், மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற மாணவர்கள் தங்களது அனுபவங்களை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நமது உழைப்பின் பலன் கண்முன்னே தெரியும் போது பெருமை அளிப்பதாகவும், மாணவர்களிடம் தொடர்ந்து படியுங்கள், திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படித்த மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிக அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அரசு பள்ளியில் படித்த 1878 மாணவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு படிக்க போயிருக்காங்க. இன்னைக்கு கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மளோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாமல் தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாமல் தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டாலும் அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. 2025-26 கல்வியாண்டிற்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களில் புதிதாக 2,65,000 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.